ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க நம்ம கம்பு மாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கம்பு மாவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கலாம். இருங்க, நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருவேன் எப்போவுமே. நான் 2 டம்ளர் கம்பு மாவு எடுத்துக்கிறேன். இது லைட்டாக நம்ம சூடு பருக்க வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சூடு பருக்க வறுத்தாச்சு. வறுக்கும் போதே செம்ம வாசனைங்க. எப்போவுமே கம்பு மாவு லைட்டாக வானலில் வச்சு சூடு பருக்க வறுத்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இதுதான் வறுத்தாச்சு. நம்ம லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த கப்பில் நான் அதுக்கு 2.5 டம்ளர் மாவுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சாச்சு. இப்போ நான் தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நான் சீவெல்லாம் இல்லை, தேங்காய் தீவுறதில் திருவியெல்லாம் வைக்கல. நான் அப்படியே பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது இந்த கம்பு மாவில் போட்டுடலாம். நல்லா இப்படி கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணியை இப்படி தொளிச்சு பிசிறிக்கலாம். செம்ம வாசனைங்க. எப்போவுமே கம்பு மாவு பெண்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு கம்பு மாவு கண்டிப்பாக கொடுங்க. இந்த மாதிரி பிசிறிக்கலாம். செம்ம வாசனைங்க. எப்போவுமே கம்பு மாவில் கூழ் செய்யுங்க. அது காலையில் நம்ம காஃபி குடிக்கிறோம்ல, அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி கம்பு மாவு கஞ்சி மாதிரி காசிட்டு குடிங்க. ரெகுலராக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கெவுரு அடை நம்ம தட்டுவோம்ல, முருங்கைக்கீரைலாம் போட்டு கெவுரு அடை தட்டி சாப்பிடுவோம். அதே மாதிரி இதுலேயும் சாப்பிடுங்க. களி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கம்பு மாவில் கூழ் செய்யலாம். எல்லாமே நிறைய இந்த மாதிரி அடை எல்லாம் கூட செய்யலாம். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் பாட்டி கொழுக்கட்டை செய்வாங்க. பாருங்கள், நல்லா பிசையாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அந்த கம்பு மாவு பிசையாச்சு. செம்ம வாசனைங்க. இப்போ நம்ம அந்த இட்லி உண்டான பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளவுதான். ஒரு தட்டு வச்சுட்டு இந்த தட்டுக்குள்ளார கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கையிலையும் தொட்டுட்டு இந்த கம்பு மாவை எடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை, ஆனால் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையாவோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. எங்கள் பாட்டியெல்லாம் நிலத்தில் விளையும், அப்போல்லாம் அரைச்சிட்டு மாவு வச்சுருவாங்க. நானும் கடையிலலாம் இந்த மாவை வாங்க மாட்டேன். அப்படியே மிஷினில் அப்படியே வாங்கி அரைச்சிட்டு எப்போவுமே வச்சுக்குவேன் நான் வீட்டில். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இதை மூடிட்டு 15 நிமிஷம் போயிட்டு ஆவரியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே கொழுக்கட்டை வெந்துடுச்சுப்பா. பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. கம்பு மாவு கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், கம்பு மாவு கொழுக்கட்டை ரெடி. பிடி கொழுக்கட்டை
எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி தான் எனக்கு செஞ்சு தருவாங்க. செம்ம வாசனைங்க. அதுவும் நம்ம வந்து லைட்டாக கம்பு மாவு வந்து வாணலில் போட்டு சூடு பறக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்க, செம்மையாக இருக்கும். இதுதான் பிடிக்கிட்ட சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயோட நம்ம அப்படியே கடித்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.